Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now. தமிழ்நாடே பரபரப்பாக இருக்கிறதுங்க அஞ்சலி. இந்த வீடியோவில் பார்க்குறோம் நம்ம லஞ்ச ஒழிப்புத்துறை சோதனை. டாஸ்மாகில் நடந்த முறைகேடு தொடர்பாக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு பதிவு செஞ்சு தமிழ்நாட்டில் 41 இடத்துல சோதனை போடுறாங்க. அதில் மிக முக்கியமாக முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்களுடைய வீட்லேயும் சோதனை போட்டிருக்காங்க. அந்த சோதனை முடிஞ்சு போய் அவர் என்ன பண்ணியிருக்காரு, வழக்கமாக வேறொரு கேஸில் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து அவர் கேஸ் போடணும். தாவேகா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசினதில் அங்கே வரும்போது செய்தியாளரையும் சந்திச்சார். அந்த காட்சியை பார்த்தோம். தமிழ்நாட்டில் எந்தெந்த ஊரில் எங்கெல்லாம் இந்த ரெய்டானது நடக்குதுங்கன்னு சொல்லி முதல்ல நம்ம பார்த்தோன்னா 41 இடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் குறிப்பாக நம்ம முதல்ல பார்க்க போகிறது அப்படிங்கிறது வந்து கரூரில் நடந்த சோதனை. இப்போ ஏற்கனவே பார்த்தோன்னா தாவேக எம்எல்ஏ பேர விவகாரம் அப்படின்னு ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் வந்து டிரான்ஸ்ஃபார்மர் வாங்கினதில் வந்து முறைகேடு அப்படிங்கிற மாதிரி அது ஒரு கேஸ் போயிட்டுருக்கு. இதற்கிடையில் இப்போ டாஸ்மாகில் வந்து 1000 கோடி வரைக்கும் முறைகேடு அப்படிங்கிற மாதிரியான பல்வேறு வழக்குகள் வந்து இப்போ தொடர்ந்து வந்து நடந்துகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அதே மாதிரி ஏவாவேலு முன்னாள் அமைச்சர் அவருக்கு தொடர்பான வழக்கும் போயிட்டு இருக்கு. இப்போ நேற்று கூட அவருடைய இந்த லுக் அவுட் நோட்டீஸ் அப்படிங்கிறது வந்து ரத்து பண்ணியிருந்தாங்க. இப்படி தொடர்ந்து வந்து திமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள் மீதான இந்த வழக்குகள் அப்படிங்கிறது நடந்துட்டு வரதும் அதற்கான விசாரணை நடந்துட்டு வரதும் வந்து அரசியல் களத்தில் ஒரு பரபரப்பான சூழலை ஏற்படுத்தி இருக்கிற நிலையில தான் இன்னைக்கு காலையில் நம்ம பார்த்தோன்னா சரியாக ஒரு 8 மணிலேருந்து இந்த சோதனை அப்படிங்கிறது வந்து ஆரம்பிச்சதை பார்க்குறோம். இதில் கரூர் அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா கரூர் நன்மங்கலம் அப்படின்ற இடம், இது வந்து செந்தில் பாலாஜி அவருடைய பூர்வீக வீடு இருக்கக்கூடிய இடம் அப்படின்னு சொல்றாங்க. அந்த வீட்டில் வந்து சோதனையை நடத்தியிருந்தாங்க. அதே மாதிரி பார்த்தோன்னா அவருடைய உதவியாளர் அவர் வந்து மூர்த்தி பாளையம் அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்திருக்காரு, சுப்பிரமணியம் வீடு, அந்த இடத்துல சோதனை பண்ணியிருக்காங்க. அப்புறம் தான்தோணி ஒன்றிய செயலாளராக இருக்க பாஸ்கரன் அவருடைய வீட்லேயும் வந்து சோதனை நடந்திருக்கு. அதே மாதிரி கோதை நகர் பகுதியில் அமைஞ்சிருக்கக்கூடிய கார்த்தி ரமேஷ், இப்படி கரூரில் மட்டும் பார்த்தோன்னா 5 இடங்கள்ல இந்த சோதனையை நடத்தியிருந்தாங்க. அந்த காட்சிகள்லாம் நம்ம இப்போ பார்க்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஓகே, சரி. இப்போ நம்ம வந்து திரையிலேயே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் கரூரில் நடக்கக்கூடிய சோதனை. இது மட்டும் இல்லாமல் சென்னையிலேயும் சோதனை நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க, அது பற்றி. ஆமாம், இப்போ நம்ம சென்னையில் அப்படின்னு சொல்லும் போது அஞ்சலி, சென்னையில் பல இடங்களில் சோதனை நடந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் தொடர்புடைய அந்த இடத்துல நடந்த சோதனைகளை பார்த்தோம். டிஆர் பாலு அவர் தொடர்புடைய டிஸ்டிலரிஸ், இந்த மதுபான தயாரிப்பு ஆலைகள், அந்த தயாரிப்பு ஆலைகள்ல இருந்து டாஸ்மாக்கு சப்ளை செய்யப்படுது. ஸோ அங்கெல்லாம் சோதனை நடத்துறாங்க. நமக்கு தெரியும், விஜய் அவர்கள் முதலமைச்சராக பதவியேற்ற பிறகு ஒரு முதல் உத்தரவுகளில் ஒன்று அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ஸ்கூல்ஸ், அப்புறம் காலேஜஸ், பஸ் ஸ்டாண்ட், இந்த மாதிரி மக்கள் புழங்குற இடத்துக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளை மூடுறது தான். அப்படி 717 டாஸ்மாக் கடைகளை மூடியிருக்காங்க. தமிழக மக்கள் இதற்கு ஒரு மிகப்பெரிய வரவேற்பு கொடுக்குறாங்க. தமிழ்நாடு முழுக்க அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது சுமார் 4000 டாஸ்மாக் கடைகள் இயங்குது. இதில் குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா, ஒவ்வொரு டாஸ்மாக் கடைகள்லையும் ஒரு மாதத்திற்கு சுமார் 100 கோடி கட்சி நிதி அப்படின்னு சொல்லி டைவர்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன கட்சி நிதி? அங்கே ஒரு பண முறைகேடு நடந்திருக்கா? இதனால அரசுக்கு வருவாய் இழப்பு நடந்திருக்கா? சுமார் 3600 கோடி அளவில் வருவாய் இழப்பு நடந்திருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப தீவிரமா விசாரிக்கப்பட்டு வர நிலையில தான் இந்த வழக்கு பதிவு செஞ்சு இந்த கேஸில் தமிழ்நாடு முழுவதும் நீங்க சொன்ன மாதிரி கரூர், சென்னை உள்பட 41 இடங்கள்ல இந்த ரெய்டானது நடைபெற்று வருது. கரூர், சென்னை, கோயம்புத்தூர், ஈரோடு, இந்த மாதிரி பல இடங்கள்ல வந்து இன்னைக்கு காலையில இருந்து சோதனை நடத்தினாங்க. இதற்கிடையில பார்த்தோன்னா இந்த சோதனை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஒரு 4 மணி நேரம் வந்து செந்தில் பாலாஜி அவர்கிட்ட நடந்திருக்கு. இதுல வந்து அவர் மேல வந்து வழக்கும் பதிவு செஞ்சாங்க அப்படின்னும் சொல்லப்படுது. இந்த வழக்கு பதிவு செஞ்சதன் அடிப்படையில் இவர்கிட்ட என்னென்ன விசாரணை நடத்திருக்காங்கன்னா, நீங்க வந்து என்ன மாதிரி டெண்டர் வந்து நீங்க கோருனீங்க, டெண்டருடைய ஆவணங்கள்லாம் எங்க அப்படின்னு சொல்லி அவருடைய வீட்டில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இதெல்லாம் வச்சு சோதனையை நடத்தியிருந்தாங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி வந்து இந்த விசாரணை அப்பதான் நீங்க சொன்ன மாதிரி இந்த திருநெல்வேலி அவர் வந்து இந்த காவல் நிலையத்தில் ஏற்கனவே ஒரு வழக்கு தொடர்பாக ஆஜராக வேண்டியிருந்தது, அந்த தாவேக எம்எல்ஏ வழக்கு தொடர்பா. ஆனா இப்ப அந்த விசாரணை முடிவடைஞ்சிச்சு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வந்து செந்தில் பாலாஜி அவர்கள் இப்ப நம்ம பிரஸ் மீட் அவர் வந்து கொடுத்ததையும் நம்ம பார்த்தோம். இதற்கிடையில என்னன்னா, செந்தில் பாலாஜி மட்டுமல்ல, டிஆர் பாலு அவருக்கு சொந்தமான இடங்களையும் வந்து சோதனை நடத்தினால இன்னைக்கு வந்து இந்த விஷயம் அப்படிங்கிறது ஒரு பரபரப்பான விஷயமா மாறி இருக்கு. ஆனா செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து இப்ப என்ன சொல்றாருன்னா,
வந்தாங்க, சோதனை பண்ணாங்க, சோதனை நடத்தணும்னு கேட்டாங்க. நானும் வந்து அலோவ் பண்ணேன். எல்லா சோதனையும் இப்போதைக்கு முடிஞ்சிருக்கு. ஆவணங்கள்லாம் அவங்க வந்து ஆராய்ஞ்சாங்க. ஆனால் எந்த ஆவணையும் எடுத்துட்டு போகலை அப்படின்னு சொல்றாரு. பட் லஞ்ச ஒழிப்புத்துறை என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. இந்நேரத்துக்கு ஏதாவது ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டிருந்தாலோ இல்லை ஏதேனும் இவர் மேல வழக்கு இன்னும் கண்டினியூ பண்ணியிருந்தாலோ அது தொடர்பான முக்கிய செய்தி நமக்கு கிடைச்சிருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் அதுக்கான அதிகாரப்பூர்வ தகவல் எதுவும் இல்லை. ஆனால் இதற்கிடையில லஞ்ச ஒழிப்புத்துறையினர் என்ன சொல்றாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்க வேண்டியிருக்கு. ஸோ இந்த சோதனை அப்படிங்கிறது இன்னையோட நிறைவு பெறுமா இல்லை இதுக்கு அடுத்த நாட்கள் வரக்கூடிய நாட்களில் வந்து தொடருமா அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். எஸ். Build your future with quality education. Emmanuel Arasar JJ College of Engineering and Polytechnic, Marthandam. Admissions open now.